ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதானும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி சுட்ட கத்திரிக்காய் கொத்து தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சுட்ட கத்திரிக்காய் கொத்து பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயை காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இது போல் ஒரு மைஹோதி இல்லைன்னா ஒரு கம்பி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு அங்கங்கே ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். கீரல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம். தடவி வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டு எடுக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் இது போல் நல்லா வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளால் ஸ்ட்ரைட்டாக கேஸ் அடுப்பில் வச்சு சுட முடியாட்டி இது போல் ஒரு ஃபுல்கா ஸ்டாண்ட் வச்சு மேலே கத்திரிக்காயை வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சுடும்போது இது கூடவே ஒரு 2 தக்காளி கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வச்சு சுட்டுட்டு நல்லா கடைஞ்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கொத்து பண்ணுறதுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு இப்போ நான் அடுத்ததாக கொத்து பண்ணுறதுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூடவோ குறைவாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா சுட்டுட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தோல் உரிக்க ஈஸியாக வரும். இப்போ கத்திரிக்காயை நல்லா தோல் உரித்து வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு எல்லா சைடும் நல்லா கட் பண்ணி பாருங்கள். பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கொத்து பண்ணிக்கலாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ புளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் சுட்டு வச்சுருந்தாலும் அதையும் கத்திரிக்காய் கூடயே சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். வீடியோவில் கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்து இட்லி, தோசை, சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.